அதிகாரம் 37. இதைக் கண்டு என் இதயம் நடுங்குகின்றது, தன்னிடம் பெயர்ந்து அது துடிக்கின்றது. அவரது குரலின் இடியோசையையும் அவர் வாய் நின்று வரும் முழக்கத்தையும் கவனமுடன் கேளுங்கள். விசும்பின் கீழ் மின்னலை மிளிரச் செய்கின்றார், மண்ணகத்தின் எல்லை வரை செல்ல வைக்கின்றார். அதனை அடுத்து அதிர்கின்றது அவர் குரல். பேரொலியில் அவர் முழங்கிடுகின்றார், மின்னலை அவர் நிறுத்தார். தம் குரல் ஒலிக்கையிலே கடவுள் வியத்தகு முறையில் தம் குரலால் முழங்குகின்றார். நம் அறிவுக்கு எட்டாத பெரியனவற்றை செய்கின்றார். ஏனெனில் உறைபனியை நோக்கி மண்மிசை விழு என்பார், மாரிக்கும் பெருமழைக்கும் உரத்துப் பெய்க என்று கட்டளையிடுவார். எல்லா மனிதரும் அவரது கைத்திறனை அறிய எல்லா மாந்தரின் கையையும் கட்டி போடுவார். பின்னர் விலங்குகள் தம் பொந்துகளில் நுழையும், தம் குகைகளுக்குள் அவை தங்கும். தன் கிடங்கிலிருந்து சுழற்காற்று எழும்பும், வாடை காற்றிலிருந்து குளிர் கிளம்பும். கடவுளின் மூச்சால் பனிக்கட்டி உறையும், பரந்த நீர்நிலையோ உறைந்து போகும். அவர் முகிலில் நீர்த்துளிகளை திணிப்பார், கொண்டல் அவர் ஒளியை தெறிக்கும். அவரது ஆணைப்படியே மேகம் சுழன்று ஆடும். அவர் ஆணையிடுவதை எல்லாம் மண்மிசை அது செய்யும். கண்டிக்கவோ கருணை காட்டவோ இவற்றை அவர் உலகில் நிகழச் செய்கின்றார். யோபுவே, செவிகொடும். இறைவனின் வியத்தகு செயல்களை நின்று சிந்தித்துப் பாரும். கடவுள் எவ்வாறு அவற்றை ஒழுங்குபடுத்துகின்றார் என்றோ, அவர்தம் முகில்கள் எப்படி மின்னலை தெரிக்கின்றன என்றோ அறிவீரா? முகில்கள் எவ்வாறு மிதக்கின்றன என உமக்கு தெரியுமா? அவை நிறையறிவுள்ளவரின் வியத்தகு செயல்கள் அல்லனவா? தென் திசை காற்றினால் நிலம் இறுக்கப்படுகையில் உடையின் வெப்பத்தால் நீவீர் புழுங்குகின்றீர். வார்ப்பு கண்ணாடியையொத்த திண்ணிய விசும்பை அவரோடிணைந்து உம்மால் விரிக்கக்கூடுமோ? அவருக்கு நாம் என்ன சொல்வதென எமக்கு நீர் கற்பியும். இருளின் முகத்தே யாம் வகை தெரியாது உழல்கின்றோம். நான் பேசுவேன் என்று எவர் அவரிடம் சொல்வார்? அவ்வாறு பேசி அழிந்திட எவர் ஆசிப்பார்? காற்று வீசி கார்முகிலை கலைத்த பின் கதிரவன் வானில் ஒளிரும்போது மனிதர் அதனை காண ஒண்ணாதே. பொன்னொளி வடதிசையிலிருந்து வரும், அஞ்சுதற்குரிய மாட்சி கடவுளிடம் விளங்கும். எல்லாம் வல்லவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆற்றலிலும் நேர்மையிலும் உயர்ந்தவர் அவரே. நிறைவான நீதியை மீறுபவர் அவர் அல்லர். ஆதலால் அவருக்கு மாந்தர் அஞ்சுவர். எல்லாம் எமக்கு தெரியும் என்போரை அவர் திரும்பியும் பாரார்.